தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இறை ஆட்சி மலர வேண்டும். புது வாழ்வு புலர வேண்டும், இறையாட்சி மலர வேண்டும். புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறும், கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம். வாழ்வு மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுவே, காணான் கனவு பலித்திடுவே. பாலை தண்ணே சுரந்திடுவே, மன்னா நமது கரை விழுமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்களாகும். இன்னும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம். ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். சிங்கமும் கண்டும் தோழமையும் ஏலும் ஓடும் ஏலும் உறுப்புகளெல்லாம் பாடும் மனங்கள் யாவும் இங்கு பசுமை நிறந்ததாகும். பாடும் மனங்கள் யாவும் இனி பசுமை நிறைந்ததாகும். மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம். ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். ஆட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக நிலை மாறும், நிலை மாறுமே. இன்னும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம்.
as the lightning flashes and lights up the sky from one side to the other, so will the Son of Man be in his day. லூக்கா 17:24. மின்னல் வானத்தின் ஒரு முனையில் மின்னி எதிர்முனைக்கு பாய்வது போலவே மணுமகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the advent of Christ according to Saint Bernard, first advent Christmas, the third advent the parousia, Christ coming to judge the living and the dead. The second, the middle advent, is the time of visitation, that is, by which Christ is now present and active in each of our lives. Judgment's day yet to arrive is already now a reality. கிறிஸ்துவின் 3 வருகைகள் பற்றி புனித பெர்னார்ட் கூறுகிறார். 1, முதல் வருகை கிறிஸ்து பிறந்தது, கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்து இந்த உலகில் அவதரித்தது, மனித அவதாரம், தி காண்டிசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், அது எல்லாருக்கும் தெரியும். 2வது வருகை கிறிஸ்து மீண்டும் 3வது வருகை, அதை முதலில் சொல்லிவிட்டு 2வது வருகையை விளக்க வேண்டும். 3வது வருகை கிறிஸ்து மறுபடியும் வருவது, வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட வருவார். come to judge the living and the dead. இந்த 2வது வருகை அதை பற்றி சொல்லும் பொழுது இடைப்பட்டது கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம். தனது பிரசன்னத்தால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உயிரோட்டமுடன் நிரப்புகிறார். வரவிருக்கும் தீர்ப்பு நாள் இப்பொழுதே ஒரு உண்மை நிகழ்வு. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். எப்படி என்ன அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். பல காரியங்களிலே நான் ஒரு ஆங்கில பாடலை பாடுவேன். That rare moment I shall cherish, I will never forget to thank the Lord. நான் அடிக்கடி பல உதாரணங்கள் சொன்னேன். ஒரு உதாரணம் எனக்கு உடனே வருவது, இறுதியாண்டவர் கோவிலில் 100ஆண்டு விழா முடிந்து அந்த மேடைகளை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிற நேரம், அந்த ஒரு செமி பர்மனண்ட் செமி டெம்பரரி மாதிரி நல்லா கேர்டர்லாம் போட்டு, மழை பெய்தால் கூட இரும்பு ஷீட்டெல்லாம் போட்டு ஒரு நல்லா செய்யப்பட்ட ஒரு மேற்கூரை, அதை பிரிக்கும் பொழுது நான் அங்கே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு அருகிலே, அரை அடி அருகிலே ஒரு பெரிய கர்டர் வந்து தொப்புன்னு விழுந்தது. அரை அடி தான் இருக்கும். ஜீசஸ், யூ ஹவ் சேவ்ட் மீ, தட் ரேர் மூமெண்ட். கடவுள் நம்மோடு என்றும் எப்பொழுதும் இருக்கிறார். தட் ரேர் மூமெண்ட். அதை அடிக்கடி நாம் அந்த மாதிரி மிக முக்கியமான காரியங்களில் மட்டும்தான் நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றினியே நன்றி ஆண்டவரே. இல்லை, ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வுகளிலும் இறைவன் நம்மோடு இருந்து அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து காத்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை நேசிக்கின்ற மக்கள். ஆகவே உதாசீனமாக ஏனோதானோ என்று அல்ல, நாம் அவருடைய மக்கள், அவர் மந்தையின் ஆடுகள். ஆகவே அவருக்கு தெரியும் நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான். அவரிடம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எங்கோடு இருக்கிறீர். ஆகவே எத்தகைய மன சஞ்சலமும் என்னை ஊசலாட்டம் கொள்ள வைக்கக்கூடாது. ஊசலாட்டம்னா என்ன? அந்த கடிகாரத்தில் அந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, இங்கேயும் ஆடுது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்குமே, அதே போல் இப்படியா இப்படியா நடக்குமா நடக்காதா, என்ன நேரமோ தெரியலையே. நோ, டோன்ட் வரி. ஊசலாட்டமே வேணாம். ஆண்டவர் மீது ஸ்திரமான நம்பிக்கையை கொண்டிருங்கள். அட் எவ்ரி ரேர் மூமெண்ட் மட்டுமல்ல, எல்லா நொடிகளிலும் அவர் இப்பொழுதே வந்து கொண்டிருக்கார். அதுதான் த செகண்ட் கம்மிங். 3 வகையான வருகை. முதல் வருகை கிறிஸ்மஸ், 3வது வருகை த பரூசியா, கடைசி வருகை. 2வது இடைப்பட்டது கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம். தனது பிரசன்னத்தால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உயிரூட்டமுடன் நிரப்புகிறார். வரவிருக்கும் தீர்ப்பு நாள் இப்பொழுதே ஒரு உண்மை நிகழ்வு. Here and now he lives in you. Here and now he lives in you. Jesus is present.
இங்கு இப்போது அவர் உன்னில் வாழ்கிறார். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூர்வார், நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூர்வார், நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம். அருளப்பர் ஜான் 14:23. இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் பைபிளுக்கு அடுத்து அதிகமாக படிக்கப்படுகின்ற தாமஸ் அ கெம்பிஸ் என்று அறிஞர் எழுதிய புத்தகம் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்டீஸ், 15th chapter. Put all your trust in God, let him be your fear, and fear him. Put all your trust in him, your love, he will answer for you, and do that good thing that is best for you. உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மீது வை, கண்டிப்பாக அவர் உன்னை பாதுகாப்பார். நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகும் நகரையே நாடிச் செல்கிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:14. நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகும் நகரையே நாடிச் செல்கிறோம். That is Jerusalem. Christ Church is a pilgrim now on earth. Lumen Gentium. Church is a pilgrim now on earth. உலகில் திருச்சபை தற்பொழுது ஒரு பயணி. இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க இல்லையா, நடைபயணம். என்ன செய்வாங்க, ஆங்காங்கு கோவிலில் தங்கிட்டு அந்த இரவு பொழுது கழித்து விட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து போயிட்டே இருப்பாங்க, விடியற் காலையிலே. அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி அவங்க போய் அடுத்த இடத்து சேர முடியும். வெயில்னா ரொம்ப களைப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆகவே வந்து தங்கி அந்த களைப்பாறை கால்வழி தீர நல்ல காலை நீட்டி போட்டுட்டு எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமான சீனாக இருக்கும். தைலத்தெல்லாம் பூசிக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு, சரி நல்லது இல்லை, உங்களுடைய உடலை வருத்தி செய்கிறார்கள் பயணம் மேற்கொள்வது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது, மாட்டிஃபிகேஷன். ஆனால் ஒரு பக்கம் மாட்டிஃபிகேஷன், இன்னொரு பக்கம் டெசக்ரேஷன். டெசக்ரேஷன் என்ன, எல்லா இடத்தையும் அசுத்தமாக்குதல், தோட்டத்துலேருந்து கோயிலேருந்து எல்லாத்தையும். அதுக்கு நீ பேசாமல் வீட்லேயே நின்று அழகாக ஜெபம் செஞ்சிட்ருக்கலாமே. Jabam. Lord Jesus Christ, may your kingdom come and may your will be done on earth as it is in heaven. Be the ruler of my heart and the master of my life, that I may always live in the freedom of your love and truth. இருக்கிறவர் என்றே உம் பெயரை சொன்ன இறைவனே, எந்த ஒரு நாளில் எந்த ஒரு நேரம் இயேசுவே நான் தாழ்மையாய் வேண்டுவது இதுவே. அன்றென்று செய்ய வேண்டியதை அன்றென்றே செய்து முடிக்க இன்றே உம் ஆற்றலை ஏந்திடுவீர். நேற்று என்பது காற்றில் கரைந்தது, நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம். ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றென்றே வாழ அருள் புரிக. இயேசுவே இனியவரே நன்றி. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தாழ்வு பணிந்து பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும்
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. ரேசலன்பார்ந்த சகோதர சகோதரின்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று ஜோசபாத் என்னும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இந்த நாள் திருப்பலியின் கருத்துக்களாக, இந்த நாள் கருத்தாக இன்டென்ஷன்ஸ் ஆஃப் மரியா அண்ணா குடும்பத்தினர், நீலா குடும்பத்தினர், கஸ்பார் வில்லியம் ஆண்மலை பாற்றிக்காக, டெய்ஸி ரோசரி ஆண்மலை பாற்றிக்காக, டொமினிக் மாரி சவரிநாதன், அலின் டொமினிக் ஆண்மலை பாற்றிக்காக. தொடர் கருத்துக்களாக அன்பொழி நேயர்கள், நன்கொடையாளர்கள், ஆஸ்திரேலியா ஜோஸ்பின் ராணி உடல்நலம் கருத்துக்கள் நிறைவேற, பிரான்ஸ் ஆந்திரியா அண்ணா குடும்பம், ஷபிய குடும்பம், மரி தெரேஸ் குடும்பம், வேலுசாமி பார்த்திபன் அனிதா குடும்பம், நிர்மலா ராணி பரிசுத்தாவின் வரம் பெற, ரிவோலி ஜோசப் ஜோஸ்பின் கருத்துக்கள் நிறைவேற நன்றியாக உடலுக்காக, பேட்ரிக் மகள் அஸ்ட்ரிட் தியாவின் விடுதலை பெற, ஸ்தனாதிபதி குடும்பத்தினர் கருத்துக்களுக்காக நன்றியாகவும், கனடா பேட்ரிக் அருமிநாயகம் குடும்பம், கல்ஃப் ஜான்சன் பிரான்சிஸ்கா மேரி நான்சி யுவோன் ஜாஸ்லின் குடும்பத்தினர், ஜெரால்ட் டீனா மேரி கிளமென்ஸ் ஜோவானா இன்ஃபென்சி குடும்பத்தினர், ஜார்ஜ் எட்மோன் எலன் ரோஸ் ஷைலாம் அபிஷேக் எல்மா ஆசிரமோன் குடும்பத்தினர், யுஎஸ் கேத்ரின் அகஸ்டின் கருத்தபடி தாய் ரஞ்சிதம் சகோதரி பேட்ரிஸ் நலனுக்காக, லண்டன் மரியாம் பிள்ளை அல்ஃபோன்சா செசிலியா மலா விஜி எட்வர்ட் மெரீனா குடும்பத்தினர், ஜெயசேகர் பீட்டர் குடும்பத்தினர், மலேசியா கிறிஸ்டோபர் வின்சென்ட் குடும்பம் நன்றியதலாக கருத்துக்களுக்காக, பாண்டிச்சேரி டாமினிக் மரி ரெஜினா உடல்நலுக்காக நன்றியாக கருத்துக்களுக்காக, டாக்டர் சுசான் விக்டர் உடல்நலுக்காக நன்றியாக கருத்துக்களுக்காக, செலின் நன்றியதலாக, சென்னை சிறில் சகாய்ராஜ் டெய்சி குடும்பத்தினர் நன்றியதலாக கருத்துக்களுக்காக, கன்னியாகுமரி ஜோசப் டெனிஸ் குடும்பத்தின் நன்றிதலாக கருத்துக்களுக்காக, ஆண்மலை பாற்றிக்காக ஸ்டாலிஸ்டின் ஆண்டனி சாமி தெரசப்பா பெரிச்சர் லூர்தராஜ் மாலா இவர்களுக்காகவும், இந்த நவம்பர் மாதம் மரித்தோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த மாத கருத்தாக ஆண்டனி சாமி தெரசா பாப்பி மற்றும் பெற்றோர்கள், ஜேவியர் பூபாலன், ஏஸ்தாஸ் ஆஸ்திரேலியா, எட்வின் செரி கனடா, எட்வர்ட் பொன்னையா குடும்பத்தில் இருந்தவர்கள், செசிலியா பங்கராஸ், ஜோசப் அண்ணால் ஜெயராஜ், ஜெயமேரி, டிராவிஸ் குடும்பத்தில் இருந்தவர்கள், டெய்சி செரில் குடும்பத்தில் இருந்தவர்கள், இசபெல்லா தெலா விக்டோர் குடும்பத்தில் இருந்தவர்கள், ஆண்டனி டிசூசா குவைத் ரீட்டா கருத்துப்படி, ட்ராப் தமிழ் கம்யூனிட்டி குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள்,
ஆண்ட்ரூஸ் பிலிப், ஃபிலோமினா ஆண்ட்ரூஸ், அன்னபாக்கியநாதன், புஷ்பநாதன், தர்மநாதன், பிரான்சிஸ் ராஜ் குடும்பத்தில் இருந்தவர்கள், சீமோன் ஜோசப், லூர்து மரி, குழந்தை தெரேஸ், ராஜ் குடும்பத்தில் இருந்தவர்கள், அல்ஃபோன்ஸ் குடும்பத்தில் இருந்தவர்கள், ஜோசப் ஸ்டீஃபன் குடும்பத்தில் இருந்தவர்கள், சந்தியாகு மேரி, ஏர்மன், செயின்ட் ஆண்டனி, அன்பியம் குடும்பங்களில் இருந்தவர்கள், பெத்ரா சில்வா குடும்பத்தினர் கருத்துக்களுக்காக குடும்பத்தில் இருந்தவர்கள் முறையே அவருடைய பெற்றோர் ஜெபமாலை அல்ஃபோன்ஸ் சில்வா, ஜெபமாலை ரோஸ் மேரி மார்க் இவர்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிஷப்ஸ், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், வேதியர்கள், ஆசிரியர்கள், இராணுவ வீரர்கள், யாரும் நினைய ஆன்மாக்கள் இவர்களுக்காகவும் இறைஞ்சுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைஞ்சுவோம். நம்முடைய அவசர வேளைகளிலே, முக்கியமான வேளைகளில் இறைவன் நம்மை வழிநடத்தி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் நல்ல தேவனை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே உமது ஏககுமாரன் நம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல மனிதராக வாழ திருவிடமானீரே. உமக்கே நன்றி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். முதல் வாசகம். அனிதா ஃப்ரம் துபாய், ஃபிலோமினா ஃப்ரம் ஈரோடு. மன்னிக்கவும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 7 முதல் 20 வரை உள்ள இறைவசனங்கள். அன்புக்குரியவரே, உன் அன்பை குறித்து நான் பெரும் மகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீ செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்துவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒசேனேமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையில் இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே திருத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீ செய்யும் நன்மையை கட்டாயப்படுத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவராக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவர் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெயரச் செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். யாக்கோபின் இறைவனை
தம் துணையாக கொண்டோர் பேரு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பதில் பாடல். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேரு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பதில் பாடல். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேரு பெற்றோர். அனாதை பிள்ளைகளை கைம்பெண்ணிகளையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பதில் பாடல். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது எங்கு வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதே அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். எனது அற்பெருக்கிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான இந்த அப்பத்தை நமக்கு காணிக்காக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். எனது அற்பெருக்கிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளையுமான இந்த ரசத்தை நமக்கு காணிக்காக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாமியான மனத்துடன் ஒருங்குடன் நாங்கள் கொடுக்கும் இந்த பலியேற்று ஆசீர்வதித்திடும். ஆண்டவரே, பாவி என்னை கழிவுடன் என்னை நீர் புனிதப்படுத்திடும். சகோதரரே, உங்களுடைய என்னுடைய திருப்பலி எல்லாம் இறைவனாகிய தந்தை கேட்டு தாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காம் மாட்சிக்காம் இல்லாமல் இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பமும் ரசமும் எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாகவும் பானமாகவும் மாறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்னுமில்லை இல்லாமல் இறைவாயினாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்கின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை முறையாக ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசானா. வானக தந்தை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், குருமரபினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரம அன்பினால் நிறைவு பெற செய்திலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உட்கார்ந்துள்ள இந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் ஜோசபாத் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமை புகழ்ந்து எத்தும் வரமருளும் கொண்டாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இன்று சென்னையில் எனது தம்பி தனபால், மகன் டோனி தனபால் மற்றும் ஃபெலிசியா மகன் டோனிக்கு திருமணம். அந்த தம்பதியரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தையும் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இரு குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் நிலையில் நிறைவேறுவது போல மன உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சுவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திரல திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு
அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா குணமடைமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என் பார்வை பழுதில்லை. இயேசுவின் உடல் நாம் என்றால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பது மைமைறேன். இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் என்றால் என் திட்டாலின் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்றால் என் முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்றால் என் கருகெல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் என்றால் நான் ஆவியான இருக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அடிக்கடி இந்த விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்பது பல வகைகளில் பல நேரத்தில் நமக்கு உதவும். இப்பொழுது ஆராதனை முடிந்தவுடனே எலக்ட்ரிசிட்டி ஃபெயில், அதுக்கு முன்னாடி யூடியூப் ஃபெயில், ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போய்கொண்டு இருக்கிறது. இங்கே என்னுடைய ஐபேடில் சார்ஜ் இல்லை, அது ஆஃப். ஆகவே நான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, வெளிச்சம் பத்தலை, ஊற்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல இடர்பாடுகள். ஆனால் அவர்களெல்லாம் தாண்டி வர வேண்டும், எல்லாம் நடக்கும். ஷேக்ஸ்பியர் கூறுவது என்ன? ட்ரிபுலேஷன் கம் இன் மல்டிடியூட்ஸ். தானாக வராது, நிறையா வரும். எல்லாத்தையும் எதிர்கொள். அவை இவைகளை எதிர்கொள்ள முடியும். அதுக்காக சலித்து கொள்வதல்ல, இவைகளெல்லாம் நடக்கும். நீ தயாராக இரு, நீ எச்சரிக்கையாக இரு. ஆக பல காரியங்களில் எச்சரிக்கையாக இருந்து தயாராக இருந்து அதுக்கு வேண்டியதை முன்னேற்பாடாக செய்திருந்தால் நிச்சயமாக இவளை மேற்கொள்ள முடியும். அவே எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலாக இன்வெர்ட்டரில் போகுது இல்லையா, பரவாயில்லை, இன்னொரு ஐபேட் இல்லையா, கையில் இருந்த அட்டை உதவுகிறது. இவ்வாறு மாற்று ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும் பல வகைகளில். அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ஆர் டெம்பரல் வேர்ல்ட் ஆர் கிச்சன், உங்கள் ஆஃபீஸ் ஆர் சோஷியல் லைஃப், வாட் எவர் பி ரெடி, பி பங்க்சுவல், பி ஷ்ரூட்னா என்ன? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப மந்தமான நிலையில் அல்ல, மிக மிக தெளிவாகவும் சரியாக புரிந்து கொள்கின்ற தன்மையிலும் இருத்தல் வேண்டும். சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு என்ன தெரியுமா? ஒரு டோட்டல் கிராஸ்ப் வேணும்னு சொல்லுவாங்க. டோட்டல் கிராஸ்ப் என்ன? ஒரு கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது இன்டர்வியூவில், அதற்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள் தான் உங்களுக்கு கொடுப்போம். இந்த 5 நிமிடங்களுக்குள் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் எஸ் ஆர் நோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. எல்லாம் எடுத்த உடனே கடன்னு 5 நிமிஷம் தானே கடன்னு எழுத ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் பார்த்தார், 2 நிமிடத்தில் திருப்பி கொடுத்துட்டார். எழுதலையா? கடைசி கேள்வியை படிச்சுப்பார். நீங்கள் எதையும் எழுத வேண்டாம், படித்து பார்த்து சீட்டை கொடுக்கவும். அவர் எல்லாத்தையும் படித்து பார்த்தார், சீட்டை கொடுத்துட்டார். மற்றவங்களாம் கடைசிக்கு போகலை இன்னும். எஸ் 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 நோ எஸ் எஸ் 5 நிமிஷம் தானே இருக்குது, 5 நிமிஷம் தானே இருக்குது. டோட்டல் கிராஸ்ப் வேண்டும். பாருங்கள், பல அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அனுபவங்கள் உங்களுக்கு பாடமாக அமைய வேண்டும். இன்று ஒரு பயணம், என்னுடைய சகோதரன் மகனுக்கு சென்னையில் திருமணம், சென்று ஆசீர்வதித்து வர வேண்டும். கொரோனா இன்னும் பல வகையான இடர்பாடுகள் மத்தியிலும் செல்ல வேண்டும். அவர்களுக்காக என்று அல்ல, சகோதரன் மகன் என்பதற்காக அல்ல. அந்த என்னுடைய சகோதரனுடைய மாமனார் மாமியார் 2 பேரும் RIP, let their souls be
இன் ரிப்போஸ், அவங்க கடவுள் சன்னிதானத்தில் இளைப்பாறட்டும். 2 பேரும், ஜோக்கிம் அண்ட் தேத்ரவமேரி, 2 பேரும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள். அவங்க நல்லா இருந்த சமயத்திலும் சரி, அவங்க ஓய்வு பெற்ற சமயத்தில், பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்பட்ட சமயத்தில் என்னிடம் வந்தார்கள், என்னோடு தங்கினார்கள். முதலில் அவர் ஜோக்கிம், அதன் பிறகு தேத்ரவமேரி என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்து கொண்டு ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக இருந்து என்னுடைய பணியிலே அவர்கள் தோள் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள். எனவேதான் இந்த சிரமத்தை எல்லாம் மேற்கொண்டு கொரோனா, மழை மிரட்டல், கண் ஆப்ரேஷன் எல்லாம் தாண்டி அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற வகையில் வருவேன் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இதுதான் அந்த இறந்தவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த நன்றி கடமை என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். பல முறையில் நாம் நம்முடைய வயதானவர்களையும் அல்லது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் மறந்து விடுகிறோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். அருட்தந்தை மத்தேயு நெல்லிக்குன்னம் அவர்கள் எனக்கு ஒரு மென்டர். நான் சொல்வேன் இல்லையா, நிறைய பேர் எனக்கு மென்டர்னு. நான் இளங்குருவாக பணியை ஆரம்பிக்கிறேன். அவர் ஏறக்குறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாதர். பல வகைகளில் 10 குருக்கள் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதனாக, கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் கணக்கு வழக்குகளை எல்லாம், மேற்றாசனத்தின் கணக்கு வழக்குகளை எல்லாம் செய்தவர். எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி செய்ய வேண்டும் கணக்கு வழக்கெல்லாம். அவருடைய கடைசி காலத்தில் இறந்துட்டார். திருப்பள்ளியில் போய் பார்த்தா இந்த இளங்குருக்களை எல்லாம் காணோம். அவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. வயசான தாத்தா ஒருத்தர் இறந்துட்டார். அவங்க ஃப்ரெண்டு இருந்தால் மாஞ்சிக்கிட்டு வருவாங்க கும்பல் கும்பலாக. ஐயோ, என் நண்பன், என் ஃப்ரெண்டு. இந்த மேட்ராசனுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதர். வாட் ஏ ஜாயிண்ட் ஒர்க்கர். மனம் வலித்தது. அந்த அருமை தெரியல பார்த்தீங்களா? வயதாங்களுடைய அருமை இந்த இளம் சிட்டுகளுக்கு தெரியாது. ஆகவே இவர்கள் எல்லாம் என்னுடைய மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். பெற்றோர்கள், என் பெற்றோர்கள் என்று சொன்னேன். அதோடு இதோ இன்று கூறுகிறேனே, அவர்களும் என் பெற்றோர்கள் ஸ்தானத்தில், அல்லது என் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு வகையில் அருள் தந்தையர்கள் அவங்களுக்காக இந்த 30 நாள் திருப்பலியில் கடைசி கருத்தாக சொல்லி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அந்த ரெட் லைட் எரியுது அவங்களுக்காக. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிஷப்ஸ், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், கேட்டகிஸ்ட், இந்த யாரெல்லாம் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களையெல்லாம் நினைவு கூறுகிறோம். இதுதான் நாம் கொண்டு அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன். நன்றி. எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம், செபிப்போமாக. எல்லாமல் இறைவாமது மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறுதி ஆசிரியருக்கு முன் ஒரு வேண்டுகோள். இந்த நேரடி ஒளிபரப்பு இப்பொழுது ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் செல்கிறது. யூடியூப்பில் ஏதோ கோளாறு. ஆகவே ஃபேஸ்டியூபில் பார்க்கிறவர்கள் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் அவங்களுக்கு தெரியுங்க. இன்றைக்கு அன்பொழி டிவி மாஸ் யூடியூப்பில் வர தாமதமாகும். மறுபடியும் அதை எப்படியாவது ஏற்றி விடுவோம், இந்த பயணம் இருந்தாலும். ஆகவே நீங்கள் அதை ஷேர் பண்ணீர்கள் என்றால் ஈச் ஒன் ஷேர் ஒன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியின் ஒப்பு கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் இறைஞ்சுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளாலும் தீமை எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திருதயமே, மரியாயின் மாஸ்டர் திருதயமே, புனித சூசேப்பரே, எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும்
நற்கருணை ஆண்டவரே புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good morning and God bless all of you. Good morning, Father.